ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொல்கிறது ஒரு சேட் நியூஸ். காலையிலேயே நம்ம பட்டு இருக்காங்களே, பட்டுக்குட்டி தமிழ் ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியில் பட்டு வந்து குட்டி போட்டுருச்சு கிட்டன்ஸ். அந்த கிட்டன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இறந்துருச்சுப்பா. எப்படி இறந்துச்சுனே தெரியல. கழுத்தில் வந்து ஏதோ கடிச்சு வச்சிருக்குது. பாவம், பார்த்தாவே எனக்கே ஒன்றும் முடியல. அப்படி ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கே. பாவம், அந்த குட்டியை வச்சுக்கிட்டு அது அப்படியே கண்ணு கலங்கிட்டு உட்காந்துருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அந்த தாய் பூனை. நான் சொல்கிறதும் தெரியல. கேர்ஃபுல்லாக பார்த்துங்கப்பா கிட்டன்ஸை. நான் அதுதான் எங்கள் கிட்டன்ஸ் நான் வெளியில் விடுறதே இல்லை. நான் இங்கேயே வச்சுக்கிட்டேன். அல்லு வெளியே போனால் கூட நான் வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வச்சுக்கிறேன். பார்த்தாவே அவ்வளோ, நான் சொல்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு. அது கழுத்தில் கடிச்சு அதை அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. அது குட்டி வந்து ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வீட்டில் கிட்டன்ஸ் குட்டி போட்டாங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அதை வெளியில் போட்டுறாதீங்க. தயவு செய்து வெளியே கொண்டு போய் போடாதீங்க. அதுங்க கொஞ்சம் நடந்து கொஞ்சம் அது மூமெண்ட் ஆகுறோம். அது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுன்னா அதை தானே பாதுகாத்துக்கும். அவங்க எப்போவுமே அவங்க 12 கேட் வச்சுருக்காங்க. அங்கே தான் வச்சுருப்பாங்க எப்போவும். எல்லாமே இவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க. பட்டு ஃபேமிலி அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க கேட்டு. வேறு ஒருத்தவங்க வந்து எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க எல்லா கேட்ஸையும் வச்சு வளர்க்குறவங்க தான். எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆமாம், அந்த பிள்ளை லைட்டாக அடிப்பட்டாவே, கேட்டுக்கு அடிப்பட்டாவே அப்படி துடிச்சு போகும். பட்டு வச்சு இந்த மோரா குட்டிக்கு அடிப்பட்டதே அவ்வளோ இதாக இருந்துச்சு. இப்போ இந்த குட்டீஸ் வந்து இறந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது. என்னால் முடியல. சரி, எனக்கு ஃபுல்லாக பேச முடியாத ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு. யார் கிட்டன்ஸ் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா குட்டி போட்டுச்சுன்னா தயவு செய்து அது கொஞ்சம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்கப்பா. அவங்களும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறவங்க தான். எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அதான் எனக்கு இதுங்களை பார்க்கக்குள்ள, அதை பார்க்கக்குள்ள அப்படியே இவங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே சேம் அப்படியே இருப்பாங்க. ரசகுல்லான்னு அழகாக இருக்கும். அதுங்களும் என்னாச்சுன்னு தெரியல. சரி, பார்த்துக்கோங்கப்பா. கிட்டன்ஸை பத்திரமா பார்த்துங்க. வீட்டில் கிட்டன்ஸ் வச்சுருக்கவங்க ரொம்ப சேஃபாக பார்த்துங்க. ஏன்னா இந்த பெருச்சாலி அப்புறம் வந்து அந்த கீரி பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேப்பா, பாய்ப்பா.